வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இன்னமும் தெல்லோ இன்தான் எக்ஸ்பெடிஷனில் இருக்கோம். தீபாவளி அன்னைக்கு மதியம் நேரத்தில் 5 மணிக்கு மேலுக்கு தெல்லோ இன்தான் டவுனில் இருக்கிற முக்கியமான ஆலயத்துக்கு மண் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. இந்த ஆலயம் மிக ஃபேமஸான ஒரு ஆலயம் சொல்ல முடியும். நேற்று பார்த்த பதிவில் காளியம்மன் ஆலயம் பார்த்தோம்ல, அந்த ஆலயத்துக்கு பின்புறத்தில் தான் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. இந்த ஆலயத்தோட பேர் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயம். தெல்லோ இன்தான் மக்கள்லாம் சிவன் டெம்பிள்னு செல்லமாக கூப்பிடுவாங்க. நீங்கள் தெல்லோ இன்தானுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு நானே ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அவ்வளோ அமைதியாகவும் அவ்வளோ சாந்தமாகவும் இருக்கும். அதுவும் கடற்கரை ஓரத்துலேருந்து அந்த சன்செட் பார்த்துக்கிட்டு இந்த சாமியை கும்பிட்டுட்டு போகிறது மிக விசேஷமான ஒரு விஷயம் தான். அதே நேரத்தில் இந்த இடம் பெரிய காம்பவுண்டில் இருந்துச்சு. நான் போகிற நேரத்தில் இந்த கோயில் இன்னமும் பூஜையை ஆரம்பிக்கலை. ஸோ அதனால் இருந்தாலும் கோவில் தலைவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டு ஒரு படி மண் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உத்தரவாதம் எடுத்த பிறகு தான் இந்த இடத்துலேருந்து ஒரு படி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. மிக அழகாகவும் மிக க்யூட்டாக இருக்கிற ஒரு கோயில் சொல்லுமா இந்த சிவன் டெம்பிள் சொல்லலாம். அதே நேரத்தில் பலவிதமான தெய்வங்களை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கேயும் பலவிதமான பூஜைகளும் நடைபெறுது. ஸோ இந்த வேளையில் இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கோம். தெல்லோ இன்தான் டவுனில் பின்புறத்தில் இருக்கிற, அதாவது கடைசியாக இருக்கிற ஒரு கோவில் சொன்னா அது இந்த அருள்மிகு ஸ்ரீ நாகக்கன்னி மாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயம் நான் வரும்போது தற்பொழுது பூஜை நடைபெறாமல் இருந்துச்சு. இருந்தாலும் கோவில்காரங்க கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த மண் எடுக்க சொல்லும் போது தாராளமாக அள்ளி தந்தாங்க. ஸோ இந்த வேலையில் அந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த அம்மனை பார்க்கும்போது ஒரு நாகம்மன் ஆலயம் நடு டவுனில், அதுவும் பிஸியான ரோட்டு பக்கத்திலே இப்படி அமையிறது ரொம்ப ரொம்ப அரிது. அதுவும் இந்த ஆலயத்தை இன்னமும் மரத்தோடு வச்சு ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த கோவில் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கணும். அதே வேளையில் நம்மளுக்கு ஒரு பிடி மண்ணை கொடுத்த இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட் நன்றி தெரிவிச்சுக்கணும். இது முழுக்க முழுக்க கூலி மேரா எஸ்டே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக எடுக்கப்படுற ஒரு பிடி மண். ஸோ அடுத்த ஆலயம் எங்கன்னு பார்த்தோமா, ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயம். ஹிந்து சபா கீழே இருக்கிற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. இந்த முனீஸ்வரருக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரெட்ட முனீஸ்வரர் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆலயம் மிக மிக பழமையான ஒரு ஆலயம். முன்பு உள்ள காலத்தில் எஸ்டேட் மக்கள் வச்சு பராமரித்த ஒரு ஆலயம் தற்பொழுது இந்து சபா வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபோட்டோஸ் அப்போ நான் போகும்போது நடை திறக்காத வச்சு அவர் ஃபோட்டோஸும் காமிச்சிருந்தாரு. இதுதான் இந்த தெய்வம் இங்கே இருக்கிறவருன்னு. ஸோ இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதே ஹிந்து சபா இன்னொரு ஆலயத்தை பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வருகின்ற 2ஆம் தேதி 2ஆம் மாதம் 2025 இந்த ஒரு ஆலயத்துக்கு மாபெரும் கும்பாபிஷேகம் நடத்த போகிறாங்க. இந்த ஆலயத்தோட பேர் ஸ்ரீ ஆனந்த நடராஜர் ஆலயம். ஹிந்து சபாவோட தலைமையில் தான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. முன்பு ரொம்ப பழமையான ஒரு கோயிலாக இருந்துச்சு. ஆனால் இப்போ மிக அருமையான கோயிலாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தான் பல பேர் திருமணத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த ஆலயத்தில் தான் என்னோட நிச்சயதார்த்தமே நடந்துச்சு. அதுவும் இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது எனது பாக்கியமாக தான் நான் கருத்துறேன். ஆனால் இந்த ஆலயத்தில் எந்த இடத்துலையும் மண் எடுக்க முடியாத வாசி நடராஜரை அபிஷேகம் பண்ண அந்த விபூதியை எடுத்து தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவே மிகப்பெரிய விசேஷமாக தான் இருந்துச்சு. நம்மளோட ஆலயத்துக்கு இந்த மாரி புனிதமான விஷயங்கள்லாம் சேர்றதுன்னு சொல்லும் போது அது எனக்கும் பெருமை, எங்கள் ஆலயத்துக்கும் பெருமை. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நம்மளுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு. தெல்லோ இன்தான் டவுன்லே 8 ஆலயம் தான் இருக்கு. 8வது ஆலயமாக இருக்கிற ஸ்ரீ மகாகாளியம்மன் ஸ்ரீ ராஜமுனியாண்டி ஆலயத்திலேருந்து ஒரு புடி மண் எடுக்கிறது வாய்ப்பு கிடச்சி. இந்த ஆலயம் மிக 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 பழமையான ஆலயம் சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர், அந்த கோயிலோட ஸ்ட்ரக்சரும் சரி, இந்த கோயிலோட தெய்வத்தோட ஸ்ட்ரக்சரும் சரி, மிக பழமையான வடிவத்தில் தான் செஞ்சுருந்தாங்க. கோவில்காரங்கிட்ட அனுமதி கேட்கும்போது தாராளமாக எடுத்துக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பொடி மண்ணு கொடுக்கறது வாய்ப்பு கிடச்சிச்சு. இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தோமா, தெல்லோ இன்தானோட மார்க்கெட் பக்கத்திலே தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. தற்பொழுது திருப்பணியில் இருக்கிற வாசி இன்னும் கொஞ்ச நாள் கும்பாபிஷேக தேதியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்களா. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காணிக்கையும் செலுத்தலாம். அதே நேரத்தில் உங்களோட வேண்டுதல் ஏதாச்சும் இருந்துச்சா கண்டிப்பாக இங்கேயும் செலுத்தலாம். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது முழுக்க முழுக்க கூலி மேரா ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக பூமி பூஜைக்காக எடுக்கப்பட்ட ஒரு பிடி மண். தெல்லோ இன்தான் எக்ஸ்பெடிஷன் நாளை தொடரும். உங்களை நாளை சந்திக்கிறேன். இது உங்களுக்கான நிகழ்ச்சி 1008 சாயில் ப்ராஜெக்ட். See you soon. Bye.